அது வெறும் தண்ணி எடுக்கிற இடமா, தண்ணீர் எடுக்கும் இடமா, அல்லது சிறுவர்களோட கனவுகள், கோபம், நட்பு, மன உறுதி இது எல்லாம் கலந்த ஒரு சின்ன உலகமா? தமிழ் சினிமாவில் சில படங்கள் தான் வசூல், மாஸ் ஹீரோ இமேஜ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உணர்வை தரும் சினிமாவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான மனதை தொட்டு செல்லும் படமாக தான் இந்த கிணறு படம் வந்திருக்குங்க. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் பார்க்க வேண்டிய படமா? வாங்க முழுசாக வீடியோவில் போய் பார்க்கலாம். கதை ஒரு கிராமத்தை மையமாக கொண்டு தொடங்குதுங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற 4 சிறுவர்கள் தான் இந்த கதையோட மையமே. அவங்க ரொம்ப மிகவும் சாதாரண குழந்தைகளாக ஓடி விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கனவு காணும் குழந்தைகளாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க குளிக்க மிகவும் ஆசையோட ஒரு கிணத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் இந்த கிணத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விடுறாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் அந்த குழந்தைங்களோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சும்மாவா சொன்னாங்க, சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. நாம் ஏன் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு குளிக்கணும், நாமளே ஒரு கிணற தோண்டிக்கலாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருதுங்க. அதன் பிறகு அவங்க தாங்களே ஒரு கிணறு தோண்ட முயற்சி செய்கிறாங்க. முதல் பார்வையில் இது ஒரு குழந்தைத்தனமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த முயற்சி மெதுவாக ஒரு பெரிய உணர்ச்சி பயணமாக மாறுது. அந்த கிணறு தோண்டுவது மட்டும் இல்லாமல் அது அவங்களோட நட்பு, பிடிவாதம், கனவு, வாழ்க்கையோட பார்வை எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. இந்த முயற்சி கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களோட மனநிலை எப்படி பாதிக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட முக்கியமான கருவே. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரியுங்களா? யதார்த்தமான நடிச்சிருக்க அந்த சிறுவர்கள் தான். படத்தில் வர அந்த சிறுவர்கள் அந்த கிராமத்தில் உண்மையாக ஓடி விளையாடுற குழந்தை போலவே இருப்பாங்க. ஒரு கேமராமேனாக நடிக்கிற பயம் இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட சிரிப்பு, கோபம் இது எல்லாமே நமக்கு அது உண்மையாகவே தெரியும். இந்த படத்தில் ஒரு பாட்டி கதாபாத்திரம் ரொம்பவே ரசிக்க வச்சுருக்குங்க. அந்த பாட்டியோட உரையாடல்கள், குழந்தைகளோட அவங்க இருக்கும் உறவு, அதை கதைக்கு ரொம்ப அழகான உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் விவேக் பிரசன்னா அவரோட நடிப்பு வழக்கம் போல் ரொம்ப இயல்பாகவே இருக்குது. அவர் கதாபாத்திரம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கதைக்கு தேவையான தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. இந்த படத்தை இயக்கிய நம்ம ஹரிகுமரன் அவர் இயக்கத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கதையை பெரியவர்களோட பார்வையில் சொல்ல வரல, சிறுவர்களின் பார்வையில் தான் முழு கதையும் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைகள் உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, பெரியவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை நம்ம இயக்குனர் அழகாக காட்டியிருக்காரு. படத்தோட முதல் பாதி மிகவும் அமைதியாக போனாலும் பெரிய திருப்பங்கள், சண்டைகள் எதுவும் இல்லாமல் இரண்டாம் பாதியில் உணர்ச்சி பூர்வமாக மாறுது. சிறுவர்களோட முயற்சி, அவர்களோட மன உறுதி, அவங்க சந்திக்கும் சிரமங்கள் இது எல்லாம் சேர்ந்து பார்ப்பவரோட நம்ம உணர்ச்சியை ரொம்பவே பாதிக்கும். கிராமத்து சூழல், மண் வாசனை, சூரிய ஒளி இதெல்லாம் அனைத்தையும் ரொம்ப அழகாக படம் முடிச்சிருக்காங்க. படத்தில் மிகவும் புதுமையான கதைக்களம், சிறுவர்கள் இயல்பான நடிப்பு, உணர்ச்சி பூர்வமான காட்சிகள், யதார்த்தமான கிராம வாழ்க்கை இது எல்லாமே படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாகவே பார்க்கலாங்க. மொத்தத்தில் கிணறு என்பது ஒரு சாதாரண கிணறு பற்றிய கதை அல்ல. அது சிறுவர்களின் கனவு, அவர்களின் மன உறுதி, நட்பு மற்றும் வாழ்க்கையோட ஒரு அழகான பயணம் அப்படின்னே சொல்லலாம். மாஸ் படம், ஆக்ஷன் படம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனதை தொட்டு செல்லும் படத்தை பார்க்க விரும்பினா கண்டிப்பாக பொறுமையாக தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சினிமா விமர்சனங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.